सहिदेवैरुदीर्णस्य रावणस्य वधार्थिभिः अर्थितो मानुषे लोके जज्ञे विष्णु सनातनः. ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் தேவர்கள் அனைவரும் சென்று ராவணனால் ஏற்படும் துன்பங்களை தாங்க முடியாமல் பிரார்த்தனை செய்தார்கள். பகவான் இந்த உலகத்திலே மறுபடியும் வந்து பிறந்து ராவணனை அழிக்க வேண்டும், மறுபடியும் தர்மத்தை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று. பகவான் கண்ணன் சொன்னபடிக்கு யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் என்று எப்போதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பகவான் வந்து பிறக்கிறார். தர்மம் அழியாமல் எப்போதும் மக்களுக்கு கடைப்பிடிக்கும் விதத்தில் இருக்கும்படிக்கு செய்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அவதாரங்களுக்குள் ஒன்றுதான் ஸ்ரீராமாவதாரம். இது ஒரு ராவணனையோ அல்லது ராட்சச குலத்தையோ அழிப்பதற்காக என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் உண்மையில் பகவான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. எல்லா ஜீவாத்மாக்களுமே ராமனுக்கு தன் குழந்தைகள்தான். ஒரு குழந்தை தவறு செய்தால் உடனே அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்றா தந்தையோ தாயோ நினைப்பார்கள். அந்த குழந்தையை வழிப்படுத்த வேண்டும், திருத்த வேண்டும் என்றுதான் ஆசை இருக்கும். அதே எண்ணத்தோடு தான் ராமனும் வந்து உலகத்தில் பிறக்கிறார். தேவர்களுடைய பிரார்த்தனை, அவர்கள் செய்த சரணாகதி, அந்த சரணாகதிக்காகத்தான் ராமனாக இங்கு பிறந்து ராவணனை நேரடியாக கொல்லாமல் அவன் திருந்துவதற்கு பல வாய்ப்புகளையும் கொடுத்து பார்த்து கடைசி வரை அவன் திருந்தாத போதுதான் ராமன் ராவணனை கொன்றான். அப்படிப்பட்ட அவதாரம் நடந்தது. ராமன் 11,000 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தது. இது அனைத்துமே அயோத்தியா என்கிற உயர்ந்த நகரத்தில்தான். இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய தலைநகரமாகவும் கோசல ராஜ்யத்தின் தலைநகரமாகவும் இருந்தது இந்த அயோத்தியா என்கிற பட்டணம். அந்த அயோத்தியில் ஒவ்வொரு இடமாக நாம் சேவித்து கொண்டு வருகிறோம். தசரதனுடைய மாளிகையை கண்டோம். ராமனும் சீதையும் ஆனந்தமாக இருந்த கனகபவன் என்கிற அந்தப்புரத்தையும் தரிசித்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு சன்னதியை அடைந்துள்ளோம். ஸ்ரீராம ஜன்மபூமி என்று அழைக்கப்படுகிறது. ராமன் பிறந்தது அயோத்தியில்தான். தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு பிறகு ராமன் எங்கு பிறக்கலாம் என்று யோசிக்க தொடங்குகிறார். முதலில் தசரதனை தனக்கு தகப்பனாராகவும் இந்த அயோத்தி என்கிற பூமியை தனக்கு பிறப்பிடமாகவும் பகவான் முடிவெடுத்தாராம். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்று வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். நாம் யாரும் நம்முடைய பெற்றோர்கள் இன்னார்தான் என்று தேர்ந்தெடுத்து பிறப்பது கிடையாது. நம்முடைய பெற்றோரும் நம்மை தேர்ந்தெடுப்பது கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்மை போன்ற பிள்ளையோ பெண்ணையோயா தேர்ந்தெடுத்திருப்பார்கள். நல்லவர்களான குழந்தைகளை பெறத்தான் யாரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் வேறு வழியில்லாமல் நாம் தான் வந்து குழந்தையாக பிறக்கிறோம். ஆனால் ராமனுக்கு அப்படி அல்ல. ராமன்தான் தேர்ந்தெடுக்கிறார் எந்த குலத்தில் எப்போது என்ன விதத்தில் பிறக்க வேண்டும் என்று. அப்படி ஆசைப்பட்டு தசரதனை தனக்கு தகப்பனாராக பகவான் ஸ்வீகரித்தார். ஏற்றுக்கொண்டு கௌசல்யனுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகழ்ந்து 12 மாசங்கள் ராமம் கர்ப்பவாசம் செய்தாராம். இந்த இடம் ராம ஜன்மபூமியில்தான் ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்தது. ராமன் பிறந்தது சைத்திர மாசத்தினுடைய புனர்வசு நட்சத்திரத்தில் நவமி திதி இருந்தபோது என்று சொல்லுகிறோம் அல்லவா. வால்மீகி ராமாயணத்திலேயே தெரிவிக்கிறார். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வோச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துனா சக புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். சைத்திர மாசம், அதாவது சாந்திரமானம் என்று ஒரு பஞ்சாங்க முறை உண்டு. வடதேசத்தில் பின்பற்றப்படுவதெல்லாம் சந்திரனை அடிப்படையாக கொண்ட பஞ்சாங்கம்தான். அந்த சாந்திரமானத்தின்படி சைத்திர மாசத்தினுடைய நவமி திதி நடக்கும் பொழுது புனர்வசு நட்சத்திரத்தில் கர்க்கட லக்னத்திலே பகவான் ராமன் அவதரித்தார். கௌசல்யா அஜனயது புத்திரம்
ராமம் சர்வலக்ஷண சயுதம், எல்லா விதமான அழகுகள் எல்லா லக்ஷணங்களும் பொருந்திய அழகான ஒரு குழந்தையை கௌசல்யாதேவி பெற்றெடுத்தாளாம். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா என்று வால்மீகி சொல்லுகிறார். எப்பவுமே குழந்தை பெற்றவுடன் தாய்க்கு ஒரு தனி குளோ என்று சொல்லுகிறார்களே, ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ் இருக்கும். ராமனுடைய தேஜஸுக்கு கேட்கவே வேண்டாம். அப்ப ராமனை கையில் கொண்டவளான கௌசல்யை அப்படி பார்ப்பதற்கு தேஜஸ்வினியாக இருந்தாள் என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அப்படித்தான் ராமன் வந்து பூமியிலே அவதரித்தார். அவர் பிறப்பதற்கான தேவையே கிடையாது. அஜாயமானஹா பகுதா விஜாயதே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் தான் கர்மங்களின் காரணமாக, பாப புண்ணியங்களின் காரணமாக இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறோம். வேறு வழியே கிடையாது. பிறக்காமல் நம்மால் இருக்க முடியாது. வலுக்கட்டாயமாக பிறக்கிறோம். ஆனால் பகவானுக்கு அப்படி எந்த நிர்பந்தமும் கிடையாது. இந்த அழுக்கான ஒரு உலகத்தில், தீயவர்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் பகவான் அவதரிக்க வேண்டும்னு தேவையே கிடையாது. ஆனால் க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்டமத்யே க்ஷோதீயசோபி ஜனஸ்ய கிருதே கிருதீத்வம் அத்யாவதீர்ண நனு லோச்சன கோச்சரோபூஹு என்று கூறத்தாழ்வான் போற்றுகிறார். பகவானுக்கு சௌஷீல்யம், ஷீலம் என்று ஒரு குணம் உண்டு. தான் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், தன்னுடைய பக்தர்கள் மிக தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு பழக வேண்டும், கலக்க வேண்டும் என்று ராமனுக்கு ஆசை. ராமாவதாரத்துக்கே முக்கியமான குணம் இந்த சௌஷீல்யம் என்பதுதான். ஒரு வேடன் குஹன், ஒரு குரங்கு சுக்ரீவன், ஒரு ராட்சசன் விபீஷணன், இவர்களையெல்லாம் தனக்கு நண்பன், தம்பி என்று பகவான் ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் இந்த உலகத்திலேயே பகவான் ராமன் வந்து பிறந்தாராம். அப்படி ராமன் பிறந்தது ஒரு கருவிலே, கர்ப்பத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்கிற தேவையே பகவானுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. ஆனால் தன்னுடைய கருணை அவரை தள்ளுகிறதாம். நமக்கு பாபமும் புண்ணியமும் கழுத்தை பிடித்து தள்ளுகிறது. ராமனுக்கோ கருணை கழுத்தை பிடித்து தள்ளுகிறது. அதனால் தான் வந்து இந்த பூலோகத்திலே அவதரித்தார். அவர் பிறந்த பூமி அயோத்தி, அவருடைய ஜன்ம பூமி. ராமன் பிறந்த இடத்தில் அன்றைக்கு தசரதனுடைய மாளிகை இருந்திருக்கும். அந்த இடத்திலேயே, ராமன் பிறந்த இடத்தில் இன்றைக்கும் ராம ஜன்மபூமி என்கிற மந்திரம், அழகான கோவில் கட்டப்பட்டு அங்கு ராமபிரான் காட்சி கொடுத்து கொண்டு வருகிறார். இன்று நேற்று அல்ல. ராமன் என்றைக்கு பிறந்தானோ அப்போதிலிருந்து, திரேதாயுகத்திலிருந்து இந்த இடத்தில் கோயில் கண்டிப்பாக இருந்திருக்கும். தொடர்ந்து எத்தனையோ நூற்றாண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு மக்கள் எல்லாரும் ராமனை தரிசித்து கொண்டு வந்தார்கள். அண்மையில் ஒரு 500-600 ஆண்டுகளுக்குத்தான் அதில் பல சலசலப்புகள் எல்லாம் ஏற்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு ஆடி எல்லாம் இப்போது முடிந்து மறுபடியும் ராமன் தன்னுடைய ஜன்மபூமியான அயோத்திக்கு எழுந்தருளி எப்பவுமே இருந்தார். இந்த ராமன் இன்றைக்கு பெரிய கோவில் கட்டி கொண்டு அத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சேவிக்கும்படிக்கு இருக்கிறார். இப்படி எந்த வைபவமும் இல்லாமல் ஒரு சின்ன டென்ட், ஒரு கூடாரம் போல போட்டுக்கொண்டு அதற்குள்ள இந்த பகவான் இருந்த நாட்களும் உண்டு. இன்னைக்கு பெரிய அரண்மனை. ராமனுக்கு இது புதுசு கிடையாதே. ராமனை அரசில் இருக்க சொன்னாலும், அயோத்தி மாளிகையில் இருக்க சொன்னாலும் அவருக்கு அதனால ஒரு ஆனந்தம் கிடையாது. காட்டுக்கு போ, தரையிலே படுத்துக்கோ, முள்ளு குத்த நெல்லு குத்த நீ நடந்து போக வேண்டும் பாரதம் முழுவதும் என்று சொன்னாலும் அவர் வருத்தப்பட்டது கிடையாது. அதே நிலைமை ராமனுக்கு மட்டுமல்ல. ராமனுடைய விக்கிரகம் ராம் லல்லா என்றுதான் இந்த கோவில்ல ராமனுக்கு திருநாமம். லல்லான குழந்தை தானே. பால வடிவத்தில் தான் ராமன் அயோத்தியில் எப்போதும் வணங்கப்பட்டிருக்கிறார், வழிபடப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த ராம் லல்லா என்கிற குழந்தைக்கு கூட எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. பெரிய மாளிகை மந்திரத்தில் இருந்த நாட்களும் உண்டு. எதுவுமே இல்லாமல் சின்ன கொட்டாரத்தில் கூடைக்குள்ள இருந்த நாட்களும் உண்டு. இன்றைக்கு ராமன் மறுபடியும் ஒரு வனவாசம் முடிந்து திரும்ப அயோத்திக்கு வந்தது போல இங்கு பெரிய கோவில் கட்டப்பட்டு இன்றைக்கு பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு வருகிறார். 2024 ஆண்டு. அப்போதுதான் தற்போது இருக்கக்கூடிய கோயில் கட்டப்பட்டது. ரொம்ப பெரிய கோயில். மொத்தம் கோவில் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5-3 ஏக்கர் பரப்பளவு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். 380 அடி நீளம், 250 அடி அகலம், அதே போல 160 அடி உயரம். இந்த பரிமாணங்களில் தான் தற்போது இருக்கிற கோவில் கட்டப்புள்ளது. பல தளங்கள். முதல் தளத்தில் சேவித்தோம்னால் அங்கதான் ராம் லல்லா என்று புதிதான ஒரு விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பழைய விக்கிரகமும் உள்ளது. ராம் லல்லான் இப்போ ஒரு மூலவர் விக்கிரகம் பிரசித்தமா அனைவருமே சேவித்திருப்பீர்கள். சின்ன வயசு 5 வயது ராமன் தான் இந்த கோவிலில் விக்கிரக வடிவத்தில் மூலவராகவும் வழிபடப்படுகிறார், உற்சவராகவும் இருக்கிறார்.
பார்த்தாலே ரொம்ப அழகான திருமேனி. பொதுவாக சின்ன வயசு திருமேனிகளில் கண்ணனை கூட பார்த்து விடுவோம். ராமனை பார்க்கணும்னாலே ஒன்று காட்டுக்கு போனபடி இருப்பார், இல்லை பட்டாபிஷேகம் நடந்து ராஜாவாக இருப்பார். அது ரெண்டுமே இல்லாமல் 5 வயது குழந்தையாக ராமனை இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். நன்ன திருமுக மண்டலம், கௌசல்யா எவ்வளோ வெண்ணையும் பாலும் தயிரும் என்னென்ன தின்பண்டங்கள் கொடுத்து நன்னா குழந்தைய புஷ்டியாக வச்சுருப்பாளோ இல்லையோ, நன்னா பருத்த கண்ணங்களோடு அழகான சிரிப்போடு பக்தர்களை ராமன் வரவேற்கிறார். நெத்தியில பெரிய திலகம், அந்த திலகத்தோடு கூட கொண்டலங்கள் 2 தொங்க தொங்க பகவான் 2 திருக்கரங்களோடு காட்சி அளிக்கிறார். வலது கையிலே அபயஹஸ்தம், அபயமுத்திரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலேயே நடுவில் ஒரு அம்பு பிடிச்சுட்டு இருக்கார். கையில ஒரு அம்பை வைத்து கொண்டு இடது கையில பெரிய வில்லு, ராமனை விட பெரிய வில்லு. க்ஷத்திரியர்களுக்கு வில்லோடு விளையாடுவது என்பது ஒரு புதிதே கிடையாது, பழக்கம் வழக்கமான ஒன்றுதான். அப்ப சின்ன வயசுல ராமனாக இருந்தாலும் கூட தன்னை விட பெரிய ஒரு வில்லை வைத்துக்கொண்டு வலது கையிலே அம்பை பிடித்து அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு ராமன் காட்சி அளிக்கிறார். கோதண்ட மண்டித கராது கமலாயதாக்ஷாது மார்த்தாண்ட வம்ச திலகாது மனுஜேந்திர வேஷாது சீதா முகாப்ஜ மதுபாது சகலாபிராமாது ராமாத் பரம் கிமபி தத்துவமகம் நஜானே என்று பெரியோர்கள் பாடுகிறார்கள். கோதண்ட மண்டித கரம், எப்போதும் கோதண்டத்தை சாய்த்து பிடித்து கொண்டிருக்கிற கெட்டியான இடது கை. அதே போல கமலாயதாக்ஷாது, தாமரை போன்ற அழகான கண்கள். மார்த்தாண்ட வம்ச திலகம், சூரிய வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு தனியா திலகம் இருக்குமோ இல்லையோ, அந்த திலகத்தை நெத்தியிலே தரித்திருக்கிறான். மனுஜேந்திர வேஷாத்து, சடைமுடியோ வேறு எதுவும் இல்லாமல் நன்னா பட்டு பீதாம்பரம் அனைத்து ஆபரணங்களோடும் ராமன் காட்சி அளிக்கிறார். ராஜா ராஜகுமாரன் என்பதை காட்டிக்கொண்டு மனுஜேந்திர வேஷாத்து சீதா முகாப்ஜ மதுபாத் சகலாபிராமாத், தன்னை சுத்தி இருப்பவர்கள் அனைவரையும் தன்னுடைய அழகாலும் தன்னுடைய நடத்தையாலும் தன்னுடைய குணங்களாலும் பேச்சாலும் அப்படியே கவர்ந்து கட்டி போடக்கூடிய தன்மை ராமனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ராமனை தவிர வேறு ஒரு தெய்வமே கிடையாது. சிலையினால் இளங்கசத்த தேவனே தேவனாவான் என்று தொண்டடிப்புடியாழ்வார் பாடுகிறார். அந்த சிலை வில்லை கையில் பிடித்து கொண்டு, ஓ சின்ன வயசுலேயே குழந்தை இவ்வளவு கெட்டியா வில்ல பிடிச்சால் வளர்ந்த பிறகு எத்தனை அரக்கர்களைத்தான் ராமனால கொல்ல முடியாது. அந்த தைரியம் கொடுக்கும்படிக்கு ராம் லல்லா மூலவர் விக்கிரகம் இருக்கிறார். அவருடைய சுத்தி ஒரு திருவாசி ஆர்ச் மாதிரி அவர் சுத்தி இருக்கும். அதில் அவருடைய திருவடிகளுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னால் வலது பக்கத்திலே ஹனுமான், இடது பக்கத்திலே கருடன், 2 பேரும் திருவடிக்கு மேல இருக்கிறார்கள். அதுக்கு மேல அந்த திருவாசியில பார்த்தோம்னா ஒரு பக்கம் 5 அவதாரங்கள், இந்த பக்கம் 5 அவதாரங்கள், தசாவதாரங்களையும் வடித்திருக்கிறார்கள். ராமனுடைய தலைக்கு மேலே அவனுடைய ஆயுதங்கள், நம்முடைய சனாதன தர்மத்துக்கான சில அடையாளங்கள், ஓம் என்கிற எழுத்து, சங்கம், சக்கரம், கதை, ஸ்வஸ்திகம் என்கிற ஒரு முத்திரை, இவை அனைத்தும் மேலே பதிக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் மூலவருடைய திருமேனி. சின்ன பால கண்ணனாக 5 வயது ராமனாக காட்சி அளிக்கிறார். அவருடைய திருவடிக்கு கீழே சேவிச்சோம்னால் பழைய மூர்த்தி, இந்த ராமபிரானுடைய மூர்த்தி இப்போதுதான் எழுந்தருள பண்ணப்பட்டது 2 வருஷங்களுக்கு முன்னால். ஆனா இந்த இடத்தில் 1949 ஆண்டு. அப்போது இந்த இடத்தின் பேலேயே நிறைய கேஸ் எல்லாம் இருந்தது, பல சண்டைகள் இருந்து கொண்டிருந்தன. அப்போது ராமர் இந்த இடத்துல பக்தர்களுக்காக தோன்றின விக்கிரகம்தான் ராம் லல்லா விராஜ்மான் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தான் வழக்காடு மன்றத்தில் வழக்கு ஆடினதே, அவர் பேர்ல தான் சொத்து பூமி எல்லாமே இருக்கிறது. அந்த விக்கிரகம் கையில சின்ன ஒரு வெண்ணெய் பந்தை வச்சுட்டு கண்ணனை சேவிச்சிருக்கோமோ இல்லையோ, அதை போல தவழக்கூடிய கோலத்தில் ராமன் இந்த இடத்துல சின்ன உற்சவ மூர்த்தியாகவும் இருக்கிறார். பெரிய மூலவர் 5 வயது ராமர், கீழே சின்ன உற்சவமூர்த்தி. ராம கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னஹா பிரசூதோ ஜனகாத்மஜே. ராமன் தான் பிறக்கும் பொழுதே பார்த்தவர்கள் அனைவரையும் கட்டி போட்டு ஈர்த்து வைத்திருந்தாராம். அதனால தான் ராமன் என்றே வால்மீகி பெயர் வைத்தார். அப்பேற்பட்ட ராமபிரான் அவதரித்த ஸ்தலம்தான் ராம ஜென்மபூமி. இன்னும் இதில் பல நுட்பங்கள், இதில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிவிக்க வேண்டும். மற்றொரு பகுதியில் இந்த ஜென்மபூமி கோவில் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, இன்னும் சுத்தி என்னென்ன மண்டபங்கள் உள்ளன என்கிற கதைகளை எல்லாம் பார்ப்போம்.